Good morning, dear students. Now we are learning the fifth lesson, that is capital market, and in the previous class we discussed about the functions and importance of capital market. And in today's class we are going to learn the new financial institutions. Yes, in that the first one is venture fund institution. This venture capital financing is a form of equity finance designed especially for funding new and innovative project ideas. ஸோ வென்ச்சர் ஃபண்ட் அப்படின்னாலே ரொம்ப நியூவான இன்னோவேட்டிவ் ஐடியாஸ், அது கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ யாரோட ஐடியாவாஸாக இருந்தாலும் சரி, நியூ ஐடியாஸை இன்னோவேட்டிவான ஐடியாஸாக இருக்கணும். அந்த ஐடியாஸ் டெவலப்மெண்ட்டுக்காக ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஸ்கீம், அவங்களுக்காக ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஸ்கீம் தான் வென்ச்சர் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். So this venture capital funds bring into force the high technology projects which are converted into commercial production. ஸோ இப்போ என்கிட்ட நியூவாக ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா இருக்குது அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை நான் டெவலப் பண்ணி அது கமர்ஷியல் யூஸ், அதாவது பிஸ்னஸ் யூஸ்க்காக நான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அது டெவலப்மெண்ட்டுக்காக நான் லோன் வாங்கிக்கலாம். அந்த லோன் வாங்கும்போது எந்த டிவிஷன் கீழே வரும் அப்படின்னா வென்ச்சர் ஃபண்ட். ஸோ வென்ச்சர் ஃபண்டாக நான் ரேஸ் பண்ணி என்னோடய ப்ராஜெக்டை டெவலப் பண்ணி அதை கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நியூ இன்னோவேட்டிவ் ஐடியாஸ்க்காக டெவலப்மெண்ட், அதோட டெவலப்மெண்ட்டுக்காக கிடைக்கிற ஃபண்டு தான் வென்ச்சர் ஃபண்ட். ஸோ மெனி ஸ்பெஷலைஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹவ் ப்ரமோட்டட் தேர் ஓன் வென்ச்சர் ஃபண்ட்ஸ். நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களே வென்ச்சர் ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது யாரெல்லாம் அப்படின்னா தே இன்க்ளூட் ரிஸ்க் கேபிட்டல் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஐஎஃப்சிஐ, தென் வென்ச்சர் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஐடிபிஐ, தென் எஸ்ஐடிபிஐ, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ். மெனி banks and financial institutions, they are providing this venture fund. So in short, venture fund, it is a scheme for new innovative projects and it is a high level scheme. New innovative project இருந்தால் கூட ஹை லெவல்ன்றதை மைண்டில் இருக்கணும். ஏன்னா ரொம்ப அமௌண்ட் எப்போ ஹெவியாக இருக்கோ அந்த டைமில் எனக்கு ஹெல்ப் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன் தான் வென்ச்சர் ஃபண்ட். நம்மளோட பட்ஜெட் ரொம்ப சின்னதாக இருந்தால் வென்ச்சர் ஃபண்டு போக வேண்டாம். ரொம்ப ஹை லெவல் பட்ஜெட்டாக இருக்கும்போது வென்ச்சர் ஃபண்ட் நம்ம ஆஃபர் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வென்ச்சர் ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எஸ், த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். திஸ் ஆல்சோ யூ ஆல் நோ. ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தட் ப்ரொவைட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் சேனலிங் சேவிங்ஸ் ஆஃப் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் இன்டு அவென்யூஸ் ஆஃப் ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் கால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ யாரோட மணி இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது? ஸ்மால் இன்வெஸ்டர்ஸோட அமௌண்ட். இப்போ நான் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு 1000 rupees மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடது சின்ன அமௌண்ட்டு தான். ஸோ அந்த அமௌண்ட்டு கூட ஒரு ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. ஸோ நானும் அப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மீனிங். ஸோ ஸ்மால் அமௌண்ட் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி நம்ம ப்ரொடக்டிவ் லைன்லையோ இல்லை ஷேர்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணும்போது தட் இஸ் நோன் அஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ நான் 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இட் மே பி 10 years ஆர் 20 years இருக்கலாம். பட் ரெகுலராக இருக்கிற ஆர்டியில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை விட, ரெகுலராக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட்டை விட இதில் மியூச்சுவல் ஃபண்டில் எனக்கு டிவிடெண்ட் ஹையாக கிடைக்கும். இது ஷேர்ஸில் இன்வெஸ்ட் ஆச்சு அப்படின்னா இதோட டிவிடெண்ட் ஹையாக இருக்கும். ஸோ ஸ்மால் இன்வெஸ்டர்ஸோட ஸ்மால் அமௌண்ட் ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்காக இன்வெஸ்ட் ஆகுது. ஸோ இது எனக்கு ரிட்டர்ன் வரும்போது இதோட இன்ட்ரெஸ்ட் ஹையாக கிடைக்கும் எனக்கு. ஸோ தட் இஸ் நோன் அஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்? ஃபஸ்ட் ஒன் இஸ் ஹை ரிட்டர்ன். எப்போவுமே இதில் இன்ட்ரெஸ்ட் ஹையாக இருக்கும். மித்த டெபாசிட் ஸ்கீம்ஸை விட மியூச்சுவல் ஃபண்டில் டெபாசிட் பண்ணோன்னா இன்ட்ரெஸ்ட் ஹையாக இருக்கும். தென் ஈஸி லிக்விடிட்டி, எப்போவுமே ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஃப்ளோ இருக்கும். தென் சேஃப்டி ஆல்சோ. தென் டேக்ஸ் பெனிஃபிட் டு த இன்வெஸ்டர்ஸ். நமக்கு டேக்ஸ் பே பண்ணும்போது அதில் பேமெண்ட்டில் அமௌண்ட் கன்செஷன் கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணுறா? சம் ஸ்பெஷலைஸ்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் எல்ஐசி, யூடிஐ and commercial banks such as SBI and Canara Bank, they are also carrying out the mutual funds. Next one is factoring institution. This already you studied in 11th standard. 11th commerce we have studied. ஸோ இப்போ நம்ம ஏதாவது சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த சேல் பண்ணதுக்கான அமௌண்ட் ரிசீவ் ஆகலை, கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோம், அந்த அமௌண்ட் ரிசீவ் ஆகலை அப்படின்னா அந்த கிளைண்ட்ஸ்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி தர ஒரு பர்சன், அவங்க தான் யார்? இந்த ஃபேக்டர். 11th ஸ்டாண்டர்டில் படித்த ஞாபகம் இருக்கும். So the factoring institutions collect the debts for and on behalf of its client. ஸோ இப்போது
ஃபேக்டரிங் ஒரு பர்சன் இருக்கார், ஃபேக்டர்னு ஒரு பர்சன் இருக்கார், நான் தான் ஓனர், நான் குட்ஸை சேல் பண்ணியிருக்கேன், என்னோடய கஸ்டமர்கிட்ட தான் எனக்கு அமௌண்ட் வரணும்னா எனக்கு பதில் என்னோடய ஃபேக்டர் அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி கொடுப்பார். ஸோ அவர் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் அவருக்கு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோக்கர் இல்லை கமிஷன் ஏதாவது பே பண்ணணும். அது அந்த ஃபேக்டருக்கும் கம்பெனிஸ்க்கும் இருக்கிற டீலிங். So that is known as factoring institution, and it is an arrangement whereby a financial institution provides financial accommodation on the basis of assignment and sale of account receivables. This is given in the first line. Factoring institution இது first line. இதுக்கு முன்னாடி மிஸ் கொடுத்தது important line. ஸோ செகண்ட் பாயிண்ட்டாக இருக்கும், அதை மிஸ் ஃபஸ்ட்டாக கொடுத்துருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை செகண்டாக கொடுத்துருக்கேன். அது என்ன, ரெண்டும் சேம் மீனிங் தான். சேல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், சேல் பண்ணதுக்கான ரிசீவபிள்ஸ், நான் குட்ஸ் சேல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் அதுக்கான அமௌண்ட் எனக்கு ரிசீவ் ஆகணும். ஸோ அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி தர பர்சன் தான் இந்த ஃபேக்டர். அந்த ஃபேக்டர் ஒர்க்கை யார் பண்ணுறா? அகெயின் எஸ்பிஐ ஃபேக்டர்ஸ் அண்ட் கமர்ஷியல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட், அண்ட் இட் இஸ் எ சப்சிடரி பேங்க் ஆஃப் எஸ்பிஐ. And Can Bank Factors Limited is also there. It is a subsidiary of Canara Bank. So these two institutions are doing this factoring work. Next one is OTCEI, that is Over the Counter Exchange of India. This OTCEI was set up as a premier financial institution which allowed to trading of securities across the electronic counters throughout the country. OTCEIல என்ன ஒர்க் பண்ணுறாங்க? எலக்ட்ரானிக் ப்ராசஸ். ப்ரீமியர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக முதன்மையான ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். இங்கே ட்ரேடிங் எல்லாமே, செக்யூரிட்டிஸோட ட்ரேடிங் எல்லாமே எப்படி நடக்குதுன்னா எலக்ட்ரானிக் ப்ராசஸில் த்ரூ அவுட் த கண்ட்ரி. And then it addresses some specific problems of both investors and medium-sized companies. யாரோட ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறாங்க? இன்வெஸ்டர்ஸோடதும் பண்ணுறாங்க, சம் மீடியம்-சைஸ் கம்பெனிஸோட ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணுறாங்க. Then the strength of OTCI is, first one is transparency of டிரான்சாக்ஷனை வெளிப்படையாக பண்ணுறாங்க. தென் குவிக் டீல்ஸ், ஃபாஸ்டராக இருக்கும். தென் ஃபாஸ்டர் செட்டில்மெண்ட்டும் இமீடியட்டாக நடக்குது. தென் பெட்டர் லிக்விடிட்டி, ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டை. ஸோ தீஸ் ஆர் த ஒர்க் டன் பை OTCEI. நெக்ஸ்ட் ஒன் இஸ் NSEI, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட், அண்ட் த எக்ஸ்சேஞ்ச் எய்ம்ஸ் அட் ப்ரொவைடிங் த அட்வான்டேஜ் ஆஃப் nationwide electronic screen-based scriptless and floorless trading system in securities. So in next coming these last 4 new financial institutions, already you learnt in page number 57, that is in stock exchange lesson, page number 57. You can refer page number 57. From this NSEI and next 3 institutions we already learnt there. Okay, you refer page 57. So this NSEI, it helps in settlement of the book debts rather than the physical securities. ஸோ NSEயோட ஒர்க் என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லெசனில் பேஜ் நம்பர் 57 நீ ரெஃபர் பண்ண அப்படின்னா இது அங்கே ஏற்கனவே அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் NSE, நெக்ஸ்ட் ஒன் NCDS, தென் NSDL அண்ட் த லாஸ்ட் ஒன் SHCIL, இது எல்லாமே அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் NCDS. இவங்களும் என்ன ஒர்க் பண்ணுறாங்க? திஸ் இஸ் நேஷ்னல் டெபாசிட்டரி சிஸ்டம் விச் அரேஞ்சஸ் டு ப்ரொவைட் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆன் பேமெண்ட் பை புக் என்ட்ரி ஆன் எலக்ட்ரானிக் லெட்ஜர்ஸ் வித்தவுட் எனி ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் டீட். அதாவது ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்டுன்றது பேப்பர் ஷேர், அந்த பேப்பர் இருக்கும்ல, அந்த பேப்பர் ஒரு பர்சன்ட்டு இன்னொரு பர்சன்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க் இல்லாமலே எலக்ட்ரானிக் நெட்வொர்க் மூலமாகவே நம்மளோட ஷேரோட ஓனர்ஷிப்பை ஒரு பர்சன்கிட்டது இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இந்த பாயிண்ட்டு இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட், அதனால் இது மட்டும் தான் மிஸ் கொடுத்துருக்கேன். ரிமைனிங் மீனிங் எல்லாம் நீ அந்த NCDS ரெஃபர் பண்ணிக்கலாம், பேஜ் 57. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் அந்த NCDS, இப்போ இருக்கிற லெசனில் NCDSல C பாயிண்ட் இருக்குல்ல, லாஸ்ட் பாயிண்ட், அது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் NSDL. ஸோ திஸ் NSDL was set up in the year 1996 for achieving a time-bound dematerialization as well as rematerialization of shares. இங்கே NSDL என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னா, NSDL 1996 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஒர்க் பண்ணுறாங்க? டிமேட்ரலைசேஷன் அண்ட் ரீமேட்ரலைசேஷன். டிமேட்ரலைசேஷனாக என்னென்னு ஏற்கனவே படித்தோம். ஃபிசிக்கல் ஷேர்ஸை எலக்ட்ரானிக் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுறது. அதாவது பேப்பரில் இருக்கிற ஷேர்ஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் நெட்வொர்க் மூலமாக சிஸ்டமில் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறது தான் டிமேட்ரலைசேஷன்.
இப்போ ரீமேட்ரலைசேஷன்ன்றது அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ். ஒன்ஸ் நான் ஃபிசிக்கலாக இருக்கிறத எலக்ட்ரானிக் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அது வேண்டான்னு சொல்லி திரும்ப நான் ஃபிசிக்கல் ஃபார்முக்கே கன்வெர்ட் ஆகிட்டேன் அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் ரீமேட்ரலைசேஷன். ஸோ இந்த ஒர்க்கு ஹெல்ப் பண்ணுற இன்ஸ்டியூஷன் NSDL. The last institution is SHCIL, that is Stock Holding Corporation of India Limited. It aims at serving a central securities depository in respect of transactions on stock exchange. Stock exchange நடக்கிற transactionsக்கு this is said to be the central securities depository. இவங்க ஒரு important depository agent. ஸோ இதுவுமே நம்ம பேஜ் நம்பர் 57ல் டீட்டெயிலாக படிச்சிருக்கோம், அங்கே ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். ஷார்ட்டாக சொல்லப்போனால் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் மார்க்கெட் இஸ் த லார்ஜஸ்ட் மோஸ்ட் லிக்விட் மார்க்கெட் இன் த வேர்ல்டு. பெரிய மார்க்கெட், அதாவது ரொம்ப லார்ஜ் ஹெவி மார்க்கெட், ஹெவி டீலிங்ஸ் நடக்கிற மார்க்கெட். லிக்விட் மார்க்கெட்டுன்றது ஈஸியாக கன்வெர்ட்டபிள் அண்ட் வித் அன் ஆவரேஜ் ட்ரேடட் வேல்யூ ஆஃப் மோர் தேன் எவ்வளோ வேல்யூ ஆஃப் ட்ரேட் நடக்குன்னா $5 trillion பர் டே. ஒரு நாளைக்கே 5 trillion, மில்லியன் பில்லியன் எல்லாம் தாண்டி ட்ரில்லியன் டாலர்ஸில் ட்ரேட் நடக்கும். It includes all of the currencies in the world and any individual company or country can also participate in it. எல்லா கரன்சிஸுமே இங்கே டீல் ஆகிறதுனால இண்டிவிஜுவல் பர்சனும் பண்ணலாம், கம்பெனிஸாகவும் போகலாம், இல்லை கண்ட்ரியும் டீல் பண்ணலாம். மெயினாக ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் டீல் ஆகிற கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தா US டாலர், அப்புறம் யூரோ மணி இருக்குல்ல, யூரோப்போட யூரோ மணி, இந்த டூ தான் ரொம்ப ஹெவியாக டீல் ஆகிற கண்ட்ரிஸ். அவங்களோட மணி தான் எப்போவுமே இங்கே டீல் ஆகும். அதோட வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, பையிங் செல்லிங் எல்லாமே இங்கே தான். தட் இஸ் நோன் அஸ் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஆர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கமாடிட்டி மார்க்கெட். கமாடிட்டினால என்னது? குட்ஸ். ஸோ த கமாடிட்டி மார்க்கெட் மேனேஜர்ஸ் ட்ரேடிங் இன் ப்ரைமரி ப்ராடக்ட்ஸ் which takes place in about 50 major commodity markets where financial purchase which are to be அதாவது ஒரு 50 ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். ப்ரைமரி ப்ராடக்ட்ஸில் ஒரு 50 ப்ராடக்ட்ஸ், அதோட ஃபினான்ஷியல் வேல்யூ பொறுத்து ட்ரேட் ஆகிற ஒரு மார்க்கெட் தான் என்னது? கமாடிட்டி மார்க்கெட். அண்ட் திஸ் கமாடிட்டி மார்க்கெட் இஸ் டிவைடட் இன்டு 2 types. ஒன் இஸ் ஹார்ட் கமாடிட்டிஸ் அண்ட் சாஃப்ட் கமாடிட்டிஸ். ஹார்ட் கமாடிட்டிஸ்னால் ரா மெட்டீரியல்ஸ் which are mined, தோண்டி எடுக்கிறது, such as gold, oil, rubber, iron and ore. Soft commodities என்றது agriculture products such as wheat, cotton, coffee and sugar. Next market is derivatives market. மேக்ஸில் படிப்போல் டிஃப்ரென்ஷியேஷன், இன்டெக்ரேஷன், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது. டெரிவேட்டிவ் மார்க்கெட் ஃபெசிலிட்டேட்ஸ் ட்ரேடிங் இன் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இவங்களும் என்ன ஒர்க் பண்ணுறாங்க? ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தான் ட்ரேட் பண்ணுறாங்க. பட் இம்பார்ட்டண்ட்டாக சச் எஸ் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் விச் ஆர் யூஸ் டு ஹெல்ப் டு கண்ட்ரோல் ஃபினான்ஷியல் ரிஸ்க். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பர்டிகுலராக டீல் பண்ணுறாங்க? ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் அண்ட் ஆப்ஷன்ஸ், அண்ட் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு கண்ட்ரோல் ஃபினான்ஷியல் ரிஸ்க். ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் அப்படின்றது ஒரு லீகல் அக்ரிமெண்ட் மாதிரி, பையிங் அண்ட் செல்லிங்க்கு யூஸ் பண்ணுறது. என்ன பையிங் அண்ட் செல்லிங்? அசட்டாக இருக்கலாம், இல்லைனா என்ன ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணால் இருக்கலாம். அந்த அசட்டை பையிங் அண்ட் செல்லிங் ப்ராசஸ் பண்ணுறாங்க. பட் ஒரு ப்ரீ டிட்டர்மைன்டு ப்ரைஸில், அதாவது என்ன ப்ரைஸ் ஃபியூச்சரில் அதோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு தெரியாமல் ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் ப்ரைஸில் ஒரு ஸ்பெசிஃபிக் டைமுக்காக 2 பார்ட்டிஸுமே, பையரும் சரி செல்லரும் சரி, 2 பேருக்குமே தெரியாது ஃபியூச்சரில் அதோட வேல்யூ என்ன இருக்கும்னு. ஆனால் ஒரு ப்ரைஸில் அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ராசஸ் தான் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் அண்ட் ஆப்ஷன்ஸ். So the instrument derives their value mostly from the value of an underlying asset that can come in many forms: stocks, bonds, commodities, currencies or mortgages. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் டிரைவ் ஆகிற வேல்யூ எல்லாமே எந்த வச்சு அந்த வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? இப்போ முன்னாடி சொன்னோம் இல்லையா, அதாவது லீகல் அக்ரிமெண்ட். ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் அண்ட் ஆப்ஷன்றது ஒரு லீகல் அக்ரிமெண்ட். பையிங் அண்ட் செல்லிங்க்கு 2 பேருமே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் ப்ரைஸில் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதோட ஃபியூச்சர் வேல்யூ ஃபியூச்சரில் என்ன இருக்குன்னு தெரியாமலே பண்ணிடுறாங்க. ஸோ அது பண்ணுறதுக்கு எதை பேஸாக எடுத்துக்கிறாங்கன்னா இந்த அண்டர்லையிங் அசெட்ஸ்ன்றது என்னெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ ஹோல்டிங் கம்பெனி கீழே தான் சப்சிடரி கம்பெனி இருக்கும். ஸோ அந்த ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனியோட அசெட் எல்லாமே டேக் ஓவர் பண்ணுவாங்க.
இன்றைக்கி இருக்கிற ஷேர் வேல்யூ வச்சு அவங்களோட அசட்டோட ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. அந்த ப்ராசஸ் தான் அண்டர்லையிங் அசட். ஸோ அந்த அண்டர்லையிங் அசட்ஸை வச்சு தான் இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸும் ஒர்க் ஆகுது. So in today's lesson we discussed about new financial institutions, then foreign exchange market, commodity market, and then derivatives market. I think we completed this 5th lesson. Capital market gets over. Thank you, children.